இன்றைய தினம் தீபாவளி திருநாள் கொண்டாடப்படுகின்றது. உலகிலே உள்ள அனைத்து இந்துக்களும் இந்த நாளை புனிதமான நாளாக போற்றிக் கொள்ளுகிறார்கள். இந்த நாளிலே கேபிட்டல் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு எமது தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். தீப ஆவளி என்பது தீபாவளி ஆயிற்று. ஆவளி என்றால் வரிசை என்று பொருள்படும். தீபங்களை வரிசையாக ஏற்றுதல் என்ற பொருளிலே தான் தீபாவளி அமைந்திருக்கிறது. அப்படியானால் இந்த தீபாவளி திருநாளிலே ஏன் தீபங்களை வரிசையாக ஏற்ற வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் அமைந்து காணப்படுகிறது. பூமாதேவியினுடைய மகனான நரகாசுரன் பெருந்தவங்களை செய்து பிரம்மா இடத்திலே பல வரங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகின்றார். ஆட்சி பொறுப்பை பெற்றுக்கொள்ளுகின்றார். அது மட்டுமல்ல, தன்னை கொல்லுவதாக இருந்தால் தனது தாயாகிய பூமாதேவியை தவிர வேறு எவராலும் கொலை செய்ய முடியாது என்ற ஒரு பெரிய வரத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்றான். இதனாலே அவன் பெரும் அகம்பாவம் கொண்டு தேவர்களையும் அசுரர்களையும் துன்பப்படுத்தி கொள்ளுகின்றான். தேவர்கள் ஒன்றுமறியாது திகைத்து நிற்கிறார்கள். அப்பொழுது தங்களுடைய பரம்பொருளாகிய மகாவிஷ்ணு மூர்த்தியிடம் சென்று முறையிடுகிறார்கள். மகாவிஷ்ணு மூர்த்தி கோபம் கொள்ளுகின்றார். அப்பொழுது பூமாதேவியினுடைய மறு அவதாரமான சத்தியபாமாவோடு மகாவிஷ்ணு மூர்த்தி கருட வாகனத்திலே நரகாசுரனோடு போர் தொடுக்கின்றார். அந்த போரிலே மகாவிஷ்ணு மூர்த்தி நரகாசுரனுக்கு ஏவிய அம்புகள் அவனிலே படுகிறது. அப்பொழுது நரகாசுரன் கோபம் கொண்டு மகாவிஷ்ணு மூர்த்தியை தாக்க முற்படுகின்றான். அப்பொழுது மகாவிஷ்ணு மூர்த்தி தான் இறந்தவர் போல கீழே விழுந்து விடுகிறார். இதை பார்த்த சத்தியபாமாவுக்கு கோபம் வருகிறது. அந்த சத்தியபாமா என்ன செய்கின்றாள் என்றால், தானே போர் தொடுக்கின்றாள் இந்த நரகாசுரனோடு. இவன் தன்னுடைய மகன் என்பது சத்தியபாமாவிற்கு தெரியாது. இந்த போரிலே நரகாசுரனை கொன்று விடுகின்றாள் சத்தியபாமா. அந்த நேரத்திலே நரகாசுரன் ஒரு வரத்தை கேட்கின்றான். எனக்கு நான் இறக்கின்ற பொழுது இந்த நாளை புனிதமான நாளாக உலகிலே வாழுகின்ற மக்கள் எல்லாம் புனித நீரிலே நீராடி இனிப்பு பண்டங்களை உண்டு, அது மட்டுமல்ல தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபாடுகளை நடாத்த வேண்டும் என்கின்ற ஒரு வரத்தை கேட்கின்றான். அந்த வரத்தை பூமாதேவி வழங்கிவிடுகிறாள். இதனாலே தான் இந்த தீபாவளி தினத்திலே புனித நீரிலே மக்கள் நீராடுவதும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபாடுகளை செய்வதும் இனிப்பு பண்டங்களை உண்டு உற்றார் உறவினரோடு மகிழ்வதும் இதன் காரணத்தினாலே தான் ஏற்பட்டது. இப்படி பல்வேறு பெருமைகளை இந்த தீபாவளி திருநாள் கொண்டிருக்கிறது. மாபலி சக்கரவர்த்தி முடிசூடிக்கொண்ட நாளும் இந்த நாள். அது மட்டுமல்ல, ராமபிரான் வனவாசத்திலே இருக்கின்ற பொழுது சேதியை இழந்து ராவணனோடு போர் தொடுக்க செல்லுகின்றான். அப்பொழுது அந்த தசமி விஜயதசமியிலே ராவணனை கொன்றபின் தீபாவளி தினத்திலே தான் அயோத்திக்கு வந்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு. இப்படி பல்வேறு பெருமைகள் பெற்ற நாளாக இந்த தீபாவளி திருநாள் காணப்படுகிறது. இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் எங்களுடைய உற்றார் உறவினர்களோடு மகிழ்வோடு வாழ்வதோடு எங்களுடைய வீடுகளிலே ஆலயங்களிலே தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபாடுகளை நிகழ்த்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஏழைகள் அநாதைகள் ஆதரவற்றவர்களுக்கு தாராளமாக எம்மால் இயன்ற வரையிலே உதவ வேண்டும். இந்த தீபாவளி திருநாள் உலகிலே
ஆட்சியை நடாத்துகின்றவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு கிடைக்கின்ற ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எவரையும் கொடுமைப்படுத்தி விடாதீர்கள் என்ற ஒரு பெரிய உண்மையை உலகத்துக்கு சொல்லுகிறது. அந்த உண்மையை உணர்ந்து அனைவரும் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பிரயோகிக்க வேண்டும் என்பதை உலகுக்கு உணர்த்துகின்ற இந்த நாளை நாம் அனைவரும் மகிழ்வோடு கொண்டாட வேண்டும் என்று கூறி, இந்த நாளிலே நடராஜ பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் அபரிமிதமாக சொரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.